மேற்கூரை பறந்து சென்று விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கிய மாடு ஜேசிபி இயந்திரம் மூலமாக மீட்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை மேற்கூரை அகற்றப்படாததால் மாட்டுத்தாவணி மேலூர் பிரதான சாலையில் வாகன ஓட்டிகள் அச்சத்துடனேயே பயணிக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு மதுரையிலிருந்து எமது செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சல்மான். தற்போது திமுக பொதுக்குழு மேற்கூரை பறந்து விழுந்து விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை தகவல்களை பதிவு செய்யுங்கள். மதுரை மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய வளர்நகர் பகுதியில் திமுகவுடைய பொதுக்குழு கூட்டமானது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நடைபெற்ற நிலையில் அந்த பொதுக்குழுவிற்கான பிரம்மாண்டமான மேடைகள் அமைக்கப்பட்டிருந்தன. அந்த மேடைகளுக்காக மேற்கூரைகள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் 15 நாட்களாகியும் அந்த மேற்கூரைகளை அகற்றுவதற்கான பணிகள் தாமதமான நிலையில் இன்று காலை முதலாகவே மதுரை மாவட்டம் முழுவதிலும் பலத்தமான காற்று வீசி வருவதன் காரணமாக அந்த வளநகர் பகுதியில் திமுக பொதுக்குழு கூட்டத்திற்காக அமைக்கப்பட்ட மேடைகளுக்கான மேற்கூரைகள் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் பறந்து சென்று அருகில் இருக்கக்கூடிய கட்டிடங்களை தாண்டி பிரம்மாண்டமான அந்த மேற்கூரை விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதியில் மேய்ந்து கொண்டிருந்த பசுமாடு ஒன்றின் மீதாக அந்த மேற்கூரை விழுந்த நிலையில் உடனடியாக அந்த பசுமாடு அலறி எடுத்து உயிருக்காக அலறிய போது அந்த பகுதியில் கூடியிருந்த கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் சென்று மேற்கூரையிலிருந்து அதை மீட்டு பசுமாட்டை மீட்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்ட நிலையிலும் கூட மேற்கூரை பெரிய மேற்கூரை என்பதால் அதனை மீட்க முடியாத ஒரு சூழலில் அந்த பகுதியில் உள்ள கிரேன் இயந்திரம் வரவழைக்கப்பட்டு உடனடியாக அந்த பசுமாடானது மீட்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த திமுக பொதுக்குழு கூட்டத்திற்காக அமைக்கப்பட்ட அந்த மேற்கூரைகள் தற்பொழுது இருக்கக்கூடிய பகுதி என்பது மதுரை வளர்நகர் பகுதி என்பது மதுரையிலிருந்து மேலூர் திருச்சி செல்லக்கூடிய பிரதான சாலைகளை சந்திக்கக்கூடிய பகுதியில் தான் அந்த மேற்கூரைகள் இருக்கின்றன. எனவே தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் இது போன்று பறந்து வந்து விபத்து ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சத்தோடு அந்த வாகன ஓட்டிகள் அந்த பிரதான சாலையில் செல்லக்கூடிய ஒரு நிலையும் காணப்படுகிறது. அதே போன்று அருகில் உள்ள வணிக நிறுவனங்கள், வணிக கட்டிடங்கள், குடியிருப்பு பகுதியில் உள்ளவர்கள் கூட ஒருவித அச்சத்தோடு இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக அந்த விபத்து ஏற்பட்ட பொழுது அதனை நேரடியாக பார்த்த மூதாட்டி ஒருவர் நம்மிடமே விளக்கினார். ஒட்டுமொத்தமாக பிரம்மாண்டமாக இருந்த அந்த மேற்கூரை ஒரே நேரத்தில் பறந்து விழுந்த போது ஒருவேளை அந்த பகுதியில் பொதுமக்கள் இருந்திருந்தாலோ ஒரு குடியிருப்பு பகுதியில் விழுந்ததால மிகப்பெரிய அளவிற்கான உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். அந்த அளவிற்கு ஆபத்தான முறையில் அந்த மேற்கூரையானது பறந்து வந்ததாக நம்மிடம் தெரிவித்தார். எனவே உடனடியாக அந்த மேற்கூரை அகற்றுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சிக்கந்தர், மதுரையில் திமுகவின் பொதுக்குழுவுக்காக போடப்பட்ட மேற்கூரை பறந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருப்பது தொடர்பான அண்மை தகவல்களுக்கு நன்றி சல்மான்.